ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொல்கத்தா மெட்ரோ ரயில் நிறுவனம் அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு முக்கியமான தேதிகள் பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 23 டிசம்பர் 2024 அன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஜனவரி 2025. ஓகேங்களா? ஒரு மாதம் டைம் தராங்க. இதுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஐடிஐ பாஸ் பண்ண கேண்டிடேட் மட்டும்தான், அதாவது நேஷ்னல் லெவல் ட்ரேட்லேயோ இல்லை ஸ்டேட் லெவல் ட்ரேட்லேயோ வந்து ஐடிஐ வந்து பாஸ் பண்ண கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். என்னென்ன ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர். ஓகேங்களா? ஃபிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 82 வேகன்சி, எலக்ட்ரீஷியனுக்கு வந்து 28 வேகன்சி, மெஷினிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி, வெல்டருக்கு வந்து 9 வேகன்சி. சரிங்களா? ஸோ இந்த வேகன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் வேகன்சி இருக்குது. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஷினிஸ்ட் வெல்டருக்கு மட்டும் வேகன்சி இல்லை. அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், மெஷினிஸ்ட், வெல்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மேனுக்கும் வேகன்சி இல்லை. சரிங்களா? ஸோ கரெக்டாக தெளிவாக செக் பண்ணிக்கங்க இந்த வேகன்சி டேபிளை. ஓகேங்களா? ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபிலிட்டியாக இருக்கும், எந்த டிசேபிலிட்டி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து 15 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 24 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அப்பர் ஏஜ் லிமிட்டில். அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? அதாவது நேஷ்னல் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50% சரிங்களா, 50% வந்து மார்க் செக்யூர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மினிமம். ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸே செக் பண்ணுவாங்க அப்ரெண்டிஸ் ரூல்ஸ் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் என்ன பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நாங்கள் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உங்கள் மார்க் அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா உங்கள் 10th ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து 80.58% வச்சுருக்காரு. அதே ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 91.6% வச்சுருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். இது என்ன பண்ணுவாங்கன்னா 2% கூட்டிட்டு, ஓகேங்களா, 2% ஆட் பண்ணிவிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆவரேஜ். சரிங்களா? 10th பர்சன்டேஜ் சரி, ஐடிஐ பர்சன்டேஜ் சரி, அந்த 2% ஆட் பண்ணிவிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி 2ஆல் டிவைட் பண்ணி வர பர்சன்டேஜ் தான் உங்கள் ஆவரேஜ் பர்சன்டேஜ். சரிங்களா? இந்த ஆவரேஜ் பர்சன்டேஜ் வச்சு தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப்போட அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ₹100 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் தான். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட் தவிர மற்ற எல்லாரும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ₹100 பே பண்ணணும். சரிங்களா? அதுவுமே ஆன்லைன் தான். சரிங்களா? அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் என்ரோல்மெண்ட் பண்ணணும். அதாவது www.apprenticeshipindia.org. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா mtb.indianrailways.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட் என்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் இன்கேஸ் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனால் என்னென்ன காரணத்தால் ரிஜெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் தெளிவாக செக் பண்ணுங்கள். கைட்லைன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் சம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னச்சர் 1, அன்னச்சர் 2ன்னு சொல்லிட்டு சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட், அப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதையுமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவிச்சிருந்த ஐடிஐ பாஸ் பண்ணவங்களுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்பு. சரிங்களா? முக்கியமான விவரங்கள்.
நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டெல்லாம் மீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 23 டிசம்பர் 2024 தான் ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து 22 ஜனவரி 2025. ஓகேங்களா? ஸோ டைம் இருக்குது. பொறுமையாக கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஏதாவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.